மாரிலாம் எதுவும் இங்கே பேய் அந்த மாரிலாம் இதெல்லாம் பேய் பார்த்துருக்கீங்க? அவங்க அம்மா உடம்புலேயே இருந்து எடுத்து விட்டுருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு தமிழே தரமாட்டோம், ஆனால் மலையாளம் பேசிச்சு. என்னுடைய இதில் வந்துட்டு அனுபவத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம். பட் சொல்லுக்கு கட்டுப்படும், அவ்வளோதான் என்னோட அனுபவம். எங்கள் அம்மா தமிழே தரமாட்டோம், ஆனால் மலையாளத்தில் பேசி பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கோம். எப்படி பார்த்துருக்கீங்க? எப்படி பார்த்துருக்கோன்னா, அதாவது பார்த்துருக்கீங்க மீன்ஸ் விகாரமாக பார்த்துருக்கீங்களா இல்லை அழகாக பார்த்துருக்கீங்களா? விகாரமாகவும் பார்த்துருக்கேன், சாந்தமாகவும் பார்த்துருக்கேன். அதாவது சிலது வந்து என்கிட்ட சொல்லிட்டும் போயிருக்கு. நீ ஒரு டாக்டர் தானே? என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைய. என்ன முருகேஷா? அதாவது பேய் இருக்கா இல்லையா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்ச. தேதி அமாவாசை அன்று ஒரு பெரிய அமாவாசையாக இருக்கிறது அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. இந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நிறைய அமானுஷ்யமான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும், கண்ணில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. அதுவும் குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அதை நாங்கள் நம்பாமல் என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்களுடைய டீம் மெம்பர்ஸோடு நாங்கள் போய் அங்கே வீடியோ ஷூட்டு நாங்கள் எடுத்திருந்தோம். அங்கே அப்படி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, பேய் இருக்குதா இல்லையா, அதை பற்றி யாராவது பார்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனாலும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் இங்கே பேய் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஓஎம்ஆர் சுடுகாட்டுக்குள்ளார நாங்கள் நுழைஞ்சிட்டோம். ஓகேங்களா? இது பாருங்க, இவர் ஒரு பைத்தாகோழி, நான் தான் மட்டும்தான். ஆனாலுமே இவர் கூட தான் நான் பயணம் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி எடுத்த பேட்டியில் கூடயே ஏதோ ஒருத்தர் இது பண்ணார். ஆனால் இங்கே 12 மணிக்கு மேலே ஏதோ ஒரு பூஜை நடக்குதாம்மா. அது என்ன பூஜை அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பேய் இருக்குதா இல்லையா என்ன ஏதுங்கிறத ஆனால் இங்கே நிறையா பேர் இங்கே பேய் இருக்குதுங்கிற மாதிரி இங்கே போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நாங்களும் இப்போ 12 மணிக்கு தான் இங்கே இருக்கிறோம். இந்த ஓயாமாரி சுடுகாடு, அதாவது ஓயாமல் இங்கே ஒரு சரீரம் இங்கே அடக்கம் பண்ணப்பட்டது அப்படின்னு. ஆக்சுவலாக சொல்ல போனால் எங்கள் அப்பாவையும் இங்கே தான் பண்ணோம். ஸோ எங்கள் அப்பா பண்ணும்போது கூடயே இங்கே ஒரு 4-5 ஒரு சரீரம் இங்கே அடக்கம் பண்ணப்பட்டது. பட் ஆனாலுமே இன்னைக்கு 12 மணி ஆயிடுச்சு. பேய் இருக்குதா இல்லையா உங்களை நிறைய பேர் பயமுறுத்துகிறாங்க. இங்கே இருக்குதா இல்லையாங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன் அப்படின்னா நீங்கள் சமாதானம் ஆயிடுவீங்களா இல்லையா? நிறைய பேர் வீடியோ போடுறாங்கல்ல. ஸோ இது பாருங்க, அந்த கோயிலில் கும்பிட்டுட்டு போகணுங்கிற மாதிரி இங்கே நிறைய பேர். உங்களுக்கே தெரியும் 12 மணிக்கு மேலே நாயங்கள்லாம் குறைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இங்கே தான் அப்படி நடக்குது. அதை பற்றி நாங்கள் எதுவும் கவலைப்படலை. இருந்தாலுமே பேய் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற உண்மை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பேய் இருக்குதா இல்லையா, டைம் 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நாங்கள் இப்போ நானும் என் நண்பர் 2 பேர் தான் உள்ளார போகிறோம். இருட்டுக்குள்ளார
இருட்டுக்குள்ளார. நீங்களே பாருங்கள். இதோ என் நண்பனுடைய டார்ச்சை வச்சுட்டு நாங்கள் இப்போ அந்த பக்கமாக போக போகிறோம். நீங்களே பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த OMR சுடுகாட்டுக்குள்ளார நாங்கள் நுழைஞ்சிட்டோம். ஓகேங்களா? இங்கே பேய் இருக்குதா நீங்கள் நினைக்கிற மாதிரி? இதோ நாங்கள் 2 பேர் மட்டும்தானே நுழைஞ்சிருக்கிறோம். இதோ இங்கே பெரிய பூஜையே நடக்குது. என்ன பூஜை நடக்குதுன்னா அப்போது பெரிய விஷயங்கள் நடக்கணும்ல. இதோ இது ஒரு பில்டிங். இதை வந்து எதுக்கா ஒன்று நம்ம அரசாங்கம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதாவது இந்த பழைய பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனாலுமே இங்கே நிறைய மேட்டர்ஸ் நிறைய நடக்குது. இந்த பில்டிங்கு எதுக்காகவும் அப்படி நடக்குது. இந்த பில்டிங் இல்லைனாலுமே கூட இதோ இந்த சந்து தெரி பார்த்தீங்களா உங்களுக்கு? இங்கே கூடிய அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இங்கே நடக்குது. ஸோ அப்போ பேய்ங்கிற பேரில் உங்களை நிறையா பேர் இங்கே வந்து என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்னா பயமுறுத்தி வச்சுருக்குறாங்க. அப்படி பேய் இருக்குது அப்படின்னா இப்போ 12 மணி தானே, 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுல்ல. அப்போ உங்களுக்கு தெரியும் 12 மணிக்கு மேலே பேய்கள் நடமாட்டம் அப்படிங்கிற ஒன்று இங்கே இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். மபி இதோ இது வந்து ஒரு இடுகாடு தான். ஆனாலுமே இதை வந்து நவீன சுடுகாடாக பண்ணிட்டாங்க. ஆனாலுமே நவீன சுடுகாடாக பண்ணிட்டாலுமே அங்கே பேய் இருக்குமா இருக்காதா? நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். இதோ நிறையா இருட்டு தான் இருக்குது பாருங்கள். ஏதோ ஒன்று கண்களுக்கு தென்படுதா? ஏதோ ஒன்று பார்க்கணும். ஆனால் ஏன் கண்களுக்கு தென்படலை? ஒருவேளை உங்கள் கண்களுக்கு தென்படுதான்றதை பாருங்கள். இது ஒரு இருட்டான இடம் தான். அந்த பக்கமாக கோயில் இருக்குது. இதெல்லாமே சுடுகாடு தான். இதோ இருட்டான அதான் வீட்டுக்காரனுடைய அந்த மில்லுடைய லைட்டு தான். அப்போ ஏடு மயிர தெரியுதா? பேய் வீடியோ அதுவும் இல்லாமல் இங்கே பாருதா பனை மரம் வேற, பனை மரம் உயரமாக வேற இருந்து தொலையுது வேற. பேய் இருக்குதாடா? ஏய் பேய் இருக்குதாடா? ஏய் என்னடா ஏதோடா இருடா இருடா இங்க இருடா இருடா. பேய் இருக்குன்னு இப்படித்தான்டா காமிக்கிறானுங்க. அது பாரு அந்த மாதிரி இருட்டான இடத்த தானே காமிக்கிறானுங்க. நீ என்ன வெளிச்சமான இடத்த காமிக்கிறியா? வெளிச்சமான இடத்த இல்லை, இருட்டான இடத்தையே காமிக்கலாம் நாம். ஏய் கருமம். எங்க பார், இது எல்லாமே குப்பை போடுற இடம் அப்படி ஆக்கிட்டாங்க நம்ம அரசாங்கம். அதெல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒருத்தன் வேறு விளக்கு பிடிச்சிட்டு வரேன் என்ன. இது வந்து இங்கே பாருங்க, இதோ
மேபி இந்த இடத்துக்கிட்ட கூடயே எங்கள் அப்பனை வந்து புதைச்சிருக்கலாம். மேபி வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து கோயிலில் வந்து 12 மணிக்கு மேலே இந்த இடத்துக்கிட்ட வந்து ஏதோ ஒன்று சம்திங் இங்கே பண்ணுறாங்க. ஒரு பூஜை அது இதுன்னு பண்ணுறாங்க. அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ ஏதோ ஒன்று தெரியாது. அது அந்த பக்கம் ரோட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு விளக்கு ஒன்று இருக்குது. விளக்கு மீன்ஸ் ஒரு பெரிய ஒரு நம்ம நாடு ரோட்டில் போடுவோம் இல்லைங்களா, ஒரு 4 ரோடு வரும்போது அந்த இடத்துக்கிட்ட நாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு விளக்கு அங்கே போட்டிருக்காங்க. அந்த விளக்கினுடைய வெளிச்சம் தான் இங்கே பார்க்குறீங்க. ஆனாலுமே இந்த பக்கம் எல்லாமே இருட்டு தான். இந்த பக்கம் ரோடு இதெல்லாமே சுடுகாடு தான். அந்த பக்கமாக உங்களுக்கு வந்து அந்த பூஜைகள் பண்ணுறத கூடய மேபி டைமும் அங்கே ஆளுங்க இருக்காங்களோ இல்லையோ, நம்மளுடைய வீடியோ முடியறதுக்குள்ளார அதை கூடயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஆனாலுமே இங்கே நீங்கள் பார்க்குற ஒவ்வொன்றுமே எல்லாம் சமாதியான ஒன்று தான். இதோ பாருங்க, இதோ நீங்கள் நான் சொன்ன அந்த மரம் என் கூட ஒருத்தன் வந்துட்டு இருந்தோம். ஆனால் ஹோய் என் கூட வந்துட்டு இருந்தோம். நான் ஆளை காணோம். டேய் அவி, ஏய் வாடா வாடா. டேய் அவன் பயந்து போய் அந்த பக்கமாக போய் நிற்கிறாங்க. மச்சான் வாடா. டேய் நான் இங்கே நிற்கிறேன்ல. அங்கே யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க. யாரா அவங்க? டேய் டேய் வாடா, பயந்துக்காதடா. டேய் இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா இருக்கு. டேய் நாம் அப்படியே போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம்டா. நீ பயப்படாத, நேரம் அப்படி இந்த பக்கமா வா. அந்த கோயிலில் எல்லாருமே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆ புரியலடா. மக்களே, ஆனாலும் நான் பயந்துக்கிறான், என்ன கருமன்னு தெரியல. ஆனாலுமே இங்கே ஒரு பாதை போகுது, வேற என்ன சொல்லலாம். நிறைய சவுண்டு கேட்குதா? சவுண்டை கேளுங்க. ஒரு சவுண்டு கேட்குது, அது என்ன சவுண்டுன்னு கூட தெரியல. ஆனாலுமே மேலே ஏரோப்ளைன் போகுது. ஆனாலுமே இந்த பாதை, இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதோ இந்த இடம், இதோ இது நல்லா கவனிச்சு பாருங்க. இதுதான் வந்து என்னன்னா
அந்த காலத்தில், அதாவது அந்த காலத்தில் மீன்ஸ் இந்த இடத்துல தான் பிணங்களை கொண்டு வந்தாங்கன்னா இந்த இடத்துல தான் வச்சு சடங்குகள் எல்லாமே செய்வாங்க. குளிப்பாட்டுறது அது இதுன்னு எல்லாமே செய்வாங்க. சொந்தக்காரங்கள் மறிச்சவங்க இந்த பிரேதத்தை வச்சு எல்லா விதமான விஷயங்களையுமே செய்வாங்க. என்ன இதோ இந்த இடம் அப்படி கால்குலேட் பண்ணி இந்த இடம் இதோ இங்கேருந்து அப்படி எடுத்துட்டு வந்து இதுதான் வந்த பிரேதத்தை எரிக்கிறாங்க. என்ன டைம் 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. 1 மணியே ஆக போகுது. என்ன சாமி எல்லாம் கும்பிட்டாங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் ஏரியா தான். ஆனாலுமே இந்த ஏரியாவுக்கு பயம் மாறி சொல்வாங்க. உங்களுக்கு பக்கத்தால் அப்படியே ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? இதெல்லாம் வாழ்க்கை ஹிஸ்ட்ரியில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது வந்த ஒரு மரம். இந்த மரத்தில் ஆணி அடிக்கிறவங்களுக்கு என்ன அப்பத்த காஸ்ட்டில் வந்து 500 ரூபா. அதாவது நான் சொல்கிறது வந்து 1995. அப்போ எனக்கு என்ன 8-9 வயசு இருக்கும். அப்போ இந்த ஏரியாவில் வந்து அந்த மரத்தில் வந்து காயின் அடித்தான். அதை காயின் இல்லை, சும்மானாச்சுக்கு ஒரு ஆணி அடித்தான். அப்படிங்கும்போது இதுதான் வந்து புது இடுகாடு. அதாவது இது பழைய இடுகாடு, இது புது இடுகாடு. இந்த இடத்துக்கிட்ட தான் வந்து இப்போ நவீன சுடுகாடு எப்போ உருவானதோ அந்த உருவானதுக்கு அப்புறமா வந்த ஒன்று. அதாவது பிணங்களை இங்கே கொண்டு வருவாங்க. இதோ இந்த இடத்துக்கிட்ட தான் வைப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட இருந்து தான் மீண்டும் அப்படியே இதோ இந்த வழியாக கொண்டு போய் அந்த பிணங்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த இடம் தான். ஒருவேளை தாமதித்து விட்டால் அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு இடம் இது ஒன்று. சமயம் கூடி வந்ததுனால இங்கே நிறைய நாய்கள் இருக்கு. இதுதான் இந்த சுடுகாட்டினுடைய கடைசி எல்லை. அந்த இடத்துட்டு எல்லா வேலைகளும் கூட செய்யலாம். ஆனாலும் இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அமானுஷ்யமான எந்த விஷயங்களுமே
இங்கே எதுவுமே இல்லை. ஆனாலும் நம்மளை பயமுறுத்தக்கூடிய எல்லா காரியங்களுமே இங்கே நிறைய நடக்கிறது. இது ஒன்று மட்டுமே தான். ஆனாலும் இதோ இந்த சுடுகாட்டில் இதோ அவர்கள் எல்லோருமே சொல்லக்கூடிய ஒன்று ஓயாமாறி, அதாவது ஓயாமல் இந்த சவங்கள் வரக்கூடிய ஒரு இடத்தில் இதோ இந்த அமாவாசை நாளில் இதோ இன்றைய தினத்திலுமே கூடிய நிறைய இடத்துல நாங்கள் இருக்கோம். ஆனாலுமே இதோ பாருங்கள், இப்போ ஒரு கோயிலுக்கு வரப்போகிறோம். அந்த கோயில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய நம்பிக்கை ஓகே, இங்கே எதுவும் இல்லைங்கிறத நம்ம நிரூபிச்சிட்டோம். ஒன்றுமே இல்லை, இதோ நம்ம போனோம், அங்கே போனோம், இந்த பக்கமாக போனோம், எல்லாமே செஞ்சோம். ஆனாலுமே ஒன்றுமே நம்மளை தாக்கல இல்லையா? அந்தபடியாக இதோ ஃபைனலாக தான் இந்த இடத்துட்டு வரோம். நம்ம வரக்கூடிய நேரம் ஒரு 12 மணிக்கு மேல், ஒரு மணி இருக்கும். 1 மணி ஆகக்கூடிய ஒன்று தான். ஏன்னா கோயிலில் நம்ம வந்து கேட்குறோம். ஏன்னா சுடுகாட்டுக்குள்ளார ஒரு கோயில் அப்படிங்கிறது வந்து இந்த சுடுகாட்டில் மட்டும்தான் இருக்குது. மற்ற எந்த சுடுகாட்டிலையுமே வந்து சுடுகாட்டுக்குள்ளார கோயில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. ஆனாலுமே இந்த இடத்துக்கிட்ட நாம் வந்து சுடுகாட்டுக்குள்ளார ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள் வராங்க. அதுவும் வந்து 12 மணிக்கு மேலே இங்கே வராங்க. அவங்ககிட்ட கேட்கலாம் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ பயந்தவங்க இல்லை இங்கே பேய் இருக்குது அப்படின்னா ஒருத்தங்க கூட இங்கே வரமாட்டாங்க. ஆனால் இந்த 12 மணிக்கு மேலே இங்கே வராங்க அப்படின்னும்போது அப்போ யாருக்கும் பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தானே. ஒருத்தங்கள்ட்ட கேட்கலாம். கொஞ்சம் நடக்கல, சுடுகுழியில் எரிக்கிறாங்கல்ல, எரிக்கிற இடத்துல வந்து சாமி கும்பிடுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. காளியாயிருக்கு வந்து பூஜை சாமி பூஜை மட்டும்தான் நடக்குமா? ஆமாம், பூஜை மட்டும்தான் நடக்கும். மாதம் அமாவாசை ஆனால் பூஜை பண்ணுவாங்க. ஆனால் அமானுஷ்யமாக எதுவுமே நடக்காதா? அனாவசியமெல்லாம் எதுவும் நடக்காது. சாமிக்கு கூட வருவாங்க. அனாவசியமாக இல்லை, அமானுஷ்யமாக. மாரிலாம் எதுவும் இங்கே பேய் அந்த மாரிலாம் இதெல்லாம் இல்லை. சாமி கும்பிட மட்டும் தான் வருவாங்க. இல்லை, நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக வாழ்கிறீங்க? நான் எங்கே ஒரு 5 வருஷமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் கல்யாணம். சரி, ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் 5 வருஷமாக வாழ்கிறீங்கல்ல? இது ஒரு நாள் கூட நீங்கள் அந்த பேய் அந்த மாதிரி அந்த மாரில அதெல்லாம் பார்த்துலாம் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஒன்றும். ஆனாலுமே இங்கே ஒரு 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 இது இருக்குது. அதாவது அன்னதானப்பட்டிங்கிற ஒரு ஏரியாவில் ஒருத்தர் வந்து இந்த ஏரியாவில் கடைசியில் இருக்கிற புளியா மரத்தில் ஆணி அடிச்சுட்டு போகும்போது தன்னை யாரோ அந்த சட்டையை பிடிச்சி இழுத்து கொன்றதாக ஒன்று இருக்குது. இது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்தமாரி எதுதான் அந்தமாரிலாம் எதுவும் அந்தமாரி நம்மளுக்கு தெரியும். எதுவும் அந்தமாரி நடக்கலை. அப்போ நீங்கள் இங்கே பேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி? ஆமாம், இல்லை. எங்கள் வீடு இங்கே தான். முன்னால் தான் 12 மணி 1 மணி 2 மணி எப்போனாலும் நாங்கள் போவோம். கறி சாப்பிடுவோம், போவோம், என்னன்னாலும் போவோம். ஒரு இதுவுமே எதுவும் பண்ணல. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அங்கே பார்த்தேன். இங்கே ஒரு பாட்டி இருந்தாங்களே இந்த 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 இடத்துட்ட கட்டில். ஆமாம், இறந்துட்டாங்க. அவங்க எங்கள் பாட்டி தான் இறந்துட்டாங்க. அதெல்லாம் எந்த ஒரு இது. ஆனால் அந்த பாட்டி எங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்களே. ஆமாம், கொடுப்பாங்க. அதையும் கூட நான் பார்த்துருக்குறேன். நடக்க முடியாத கூட விதிகாலம் கூட நான் பார்த்துருக்குறேன். இதுமாரி உருவம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க என்ன பார்த்தோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் பார்த்துல, நான் ஒன்றும் பார்த்தேன். அப்படியா? அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே பேய் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் இருக்குது. ஆனால் நான் பார்க்கல. இருக்குது, ஆனால் நீங்கள் பார்க்கல. ஆனால் இப்போ டைம் 12 மணி ஆகுது. நாங்கள் இங்கே பார்க்கலான்னு நாங்கள் வந்திருக்கிறோம்.
அதான் அந்த டைமுக்கு தானே எல்லா இதெல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் இதாக இருக்காது. அவங்களோட சில பேர்த்துக்கு மட்டும் தான் அவங்க தெரிவாங்க அப்படின்னு ஒரு ஓ எல்லார் கண்ணுக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களோட சில பேர்த்துக்கு மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த டைமுக்கு நம்ம போனாலுமே ஆனால் நம்ம கணக்கு சிலர் பேருக்கு தான் தெரியும், சிலர் பேருக்கு தெரியாது. ஓ சொல்லியிருக்கிறாங்க அந்த மாரி. நீங்கள் சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள். என்ன உண்மையை சொல்கிறீங்க? நீங்கள் பேய் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். பேய் பார்த்துருக்கு. எப்படி பார்த்தீங்க? எந்த விகாரமாக பார்த்தீங்க? நாங்கள் இங்கே வருவோம், நைட் 12 மணிக்கு போய் விகாரமான இல்லை, விகாரமா இல்லை. அவங்க அம்மா உடம்புலேயே இருந்து எடுத்து விட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு தமிழே தரமாட்டோம், ஆனால் மலையாளம் பேசிச்சு. எங்கள் அம்மா தமிழே தரமாட்டோம், ஆனால் மலையாளத்தில் மலையாளத்தில் பேசி அங்கே வந்து பேசி அங்கே உள்ள கூட்டிட்டு போய் ஓட்டி கூட்டிட்டு போவோம். காற்றை கண்ணில் காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையே இருந்தால் தான் ஒரு காட்டு. சிலருடைய இது அது வந்து ஹாபிஸ், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு என்னுடைய இதில் வந்துட்டு அனுபவத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம். பட் சொல்லுக்கு கட்டுப்படும், அவ்வளோதான் என்னோட அனுபவத்தில். சிஸ்டர், நான் கேட்குற கேள்வி, பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கேன். எப்படி பார்த்துருக்கீங்க? எப்படி பார்த்துருக்கேன்னா, அதாவது பார்த்துருக்கீங்க மீன்ஸ் விகாரமாக பார்த்துருக்கீங்களா இல்லை அழகாக பார்த்துருக்கீங்களா? விகாரமாகவும் பார்த்துருக்கேன், சாந்தமாகவும் பார்த்துருக்கேன். அதாவது சிலது வந்து என்கிட்ட சொல்லிட்டும் போயிருக்கேன், என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். எந்த டயத்தில் அந்த மாதிரி நடந்துச்சு? இது டைம்லாம் சொல்ல முடியும், எப்போ பகல்லே கூட பகல்லே கூட இல்லை இந்த இடத்துக்கிட்டியா? ஆமாம், இங்கேயும் பார்த்துருக்கேன், முன்னாடி ரோட்டில் எல்லா இடத்துலையுமே பார்த்துருக்கீங்க. எங்கள் வீட்டு வாசல் வந்து அழுதே பார்த்து நான் அனுப்பிச்சி விட்டேன், ஓட்டி விட்டேன் ஒருத்தருக்கு. அது வந்து என்கிட்ட வந்து அழுதுச்சு. நான் எங்கே போகணும், ஓட்டி விட்டுட்டு இப்போ நான் எங்கே போகணும், எனக்கு அவர் வந்து எங்கள் வீட்டுக்காரத்துலேருந்து எனக்கு காப்பாற்றினாரு, நான் எங்கே போகணும். சிஸ்டர், உங்கள் பேர்? ஓகே, இங்கே நிறைய பேர் உங்களுடைய ஒரு நம்பிக்கை, அவங்க வந்து ஒரு தெய்வமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளார இருக்குது. அவங்க பார்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிற எந்த ஒரு கான்செப்ட் இதுவும் நம்மக்கிட்ட இல்லை. மேபி இதோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்க வரையறுக்கலாம். இதோ இப்படி இது மூலமாக நமக்கு ஏதோ ஒன்று தெரியலாம். அப்படிங்கிற எல்லா ஒரு விதமும் இருக்குது. அதாவது இவங்க வந்து கடவுளாக நமக்கு தெரியலாம் அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்கிறாங்களோ என்னன்னு தெரியாது. பட் ஆனாலுமே அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆமாம் எனக்கு வந்து பேய் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் பார்த்துருக்குறேன் என் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்மளால் கிரகிக்க முடியாது இல்லையா? ஏன்னா ஒருத்தங்களை பிடிச்சி நம்ம குலுக்க முடியாது இல்லையா? குலுக்க முடியாது. நீ சொல்கிறது உண்மையா? என்ன நீ சொல்கிற, சும்மா பொய் பேசாதையா அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுமே பிடிச்சி நம்ம கேட்க முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தங்களுடைய நம்பிக்கை அந்த மாதிரியாக இருக்குதுங்கிறத இந்த ஒரு பேட்டி மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனாலுமே இப்போ 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, 1 மணிக்கு மேலேயே ஆக போகுது. என்ன இந்த இடத்துல அட்லீஸ்ட் பேய் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது அப்படின்னா அப்போ என்ன நடந்திருக்கணும்? மேபி ஏதோ ஒரு சத்தம் வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று எனி கான்செப்ட் இங்கே ஒன்று நடந்திருக்கலாம். ஆனாலுமே இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கலை. ஸோ இந்த இடம் இருட்டான ஒரு இடம். என்கிட்ட டார்ச் லைட் இல்லை, இல்லைன்னா என் முகத்தில் நானே வெளிச்சத்தை அடிச்சிருப்பேன். ஆனாலுமே இந்த வெளிச்சம் மட்டுமே தான் உங்களுக்கு
ஒரு விஷயமாக இருக்கலாம். என்ன அதோ இந்த இடத்துக்கிட்ட தான் இந்த லைட்டு போட்டிருக்காங்க. இங்கே நான் எந்த லைட்டையும் போடல, எதையும் யூஸ் பண்ணல. ஜென்ரல் என்னுடைய ஒரே ஒரு மொபைலை வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணேன். ஆல்ரெடி பேய் இருக்குதா இல்லையாங்கிற நிறைய கான்செப்டை வந்து நம்ம நிறையா இடத்துல நம்ம பேசியிருக்கோம். ஆனாலுமே உண்மையாக என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ நாம் அதாவது நான் ஒண்டி மட்டுமே இங்கே இருந்து எல்லா விஷயங்களையுமே பேசி என்ன இங்கே ஒன்றுமே இல்லைப்பா, ஏதுமே இல்லைப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னா அது வந்து கரெக்டாக இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல. என்ன ஆனாலும் 4-5 மனுஷர்களை பார்த்தோம், அவர்களிடத்துல எல்லா விஷயங்களும் கேட்டோம். அவர்கள் சொன்ன எல்லா விஷயங்களையுமே உங்களிடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளோதான். ஆனால் எனக்கு நடந்த எல்லா விஷயமே நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஏதாகலும் ஒன்று என்ன தாக்கணும், ஏதாகலும் ஒன்று என்ன தாக்கினது அப்படின்னா அது ஒருவருடைய தாக்குதல். என்னை தாக்கணும் அப்படின்னா ஒன்று மனுஷங்க மட்டும்தான் என்னை தாக்கணும். நான் போய் பேசுகிறேன், நான் தப்பாக நடந்துக்கிறேன், இல்லை இது மூலிமா நான் ஏதோ ஒரு தப்பான விஷயங்களை செய்யணும், அப்போ என்ன தாக்கணும். ஆனால் பேய்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சு எவரவர்களோ எங்கெங்கேயோ ஏதோ விஷயங்களோ செய்கிறாங்க. ஆனாலுமே அது எல்லாம் உண்மை அப்படிங்கிறத வந்து யாருமே புரிந்து கொள்ள வேண்டாம். இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது. மக்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என் நிகழ்ச்சி நேயர்களை நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதோ இது ஒரு 12 மணி நேரம் மேலே முடிஞ்சிருச்சு. இதோ 1 மணிக்கு பக்கமே ஆகிப்போச்சு. இதோ இந்த வீடியோவை இது வரைக்குமே உங்களுக்கு அப்படியே எல்லா விதத்துலையுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காமித்து கொண்டு இருக்கிறேன். என் கூட இருந்த ஒரு நண்பரும் கூட என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஓடி போயிட்டார். அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு வரைக்குமே எனக்கு தெரியல. ஆனாலுமே இதோ அந்த சுடுகாட்டோட என்ட்ரன்ஸ்லேயே நான் வந்துட்டேன். இதோ அந்த என்ட்ரன்ஸ்லையுமே கூட இந்த இடம் நான் நிற்கக்கூடிய இடம் எப்பேற்பட்ட இடம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து நிறையா தலைக்கட்டுக்களை திருப்பி இருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது பிணம் வந்து கொண்டு போகும்போது தன்னுடைய வீட்டை பார்த்தபடியாகவும் பிணம் வந்து எங்கே புதைக்கவரார்களோ அல்லது எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலையை திருப்புவாங்க. அதாவது இதுதான் இதற்கு மேலே வந்து உன்னுடைய வீடாக இருக்கும் அப்படிங்கிற விதமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட தான் தலை திருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் நான் நின்று உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ தலைகள் திருப்பி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 1000 இருக்குமோ, 2000 இருக்குமோ, அல்லது 3000 இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே வந்து கோடிக்கணக்கான பேர்களுடைய தலைகளை திருப்பி வைத்த ஒரு இடத்தில் நின்று தான் நான் உங்கள்கிட்ட என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்கொண்டு இருக்கிறேன் சகோதரன். அதாவது நேயர்கள், அப்போது எனக்கு எது வேண்டுமானமானது நடந்திருக்கலாம். அப்போ பேய் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்திருந்தால் இதோ இதுக்குள்ளாக தெரியுதே ஒரு இருட்டு, அந்த இருட்டுக்குள்ளாக தான் நான் போய் வந்திருந்தேன். இது என்ட்ரன்ஸ். பேய் வேண்டுமா
இல்லை பேயை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதற்கு மேலே உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வீடியோகளில் இதுக்கு மேலே இன்னும் அதிகமான வீடியோக்களை நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் பகிர்ந்தளிக்கிறேன். பேய் இருக்குதா இல்லையா, உங்களை பயப்படுத்தக்கூடிய அந்த பேய் அப்படிங்கிற ஒன்று இங்கு இல்லை. இது என்னுடையது. அன்பு நேயர்களே, உங்களுடைய கேக்கே நான்.